வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 128 128வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குற, அதாவது படங்கள் கொடுத்துருக்குற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்க, கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சில பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க. என்னென்னா, மேம் நாங்கள்லாம் உங்கள்கிட்ட அப்படிலாம் இல்லையே, நாங்கள் சேட்டிங்லேயே தானே உங்கள்கிட்ட கூடைகள்லாம் வாங்கியிருக்கோம், நம்பிக்கையின் பேரில் தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு சில பேர் மட்டும்தான். அதை நான் குறிப்பிட மறந்துட்டேன். அந்த வீடியோவில் ரொம்ப டென்ஷனாக இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட மறந்துட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர், 1-2 பேர் தான், அதாவது 100க்கு 10% தான் அந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துகிறாங்களே தவிர மற்ற எல்லாருமே, நம்ம தமிழ் மக்களும் சரி, வேற்று மொழி மக்களும் சரி, எல்லாருமே என்கிட்ட நல்ல முறையில் தான் வாங்கிட்டுருக்காங்க. கூடைகள்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. திரும்பவும் நான் அவங்க எல்லாரையும் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திடுறாங்க. அவங்க கேள்வி கேட்குறதோ அல்லது நான் பதில் சொல்கிறதோ ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அது எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக, அதாவது ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்ட என்கிட்ட நல்லா பேசுவாங்க. பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து நிற்பாங்க. எப்படின்னா, கேஷ் ஆன் டெலிவரி இல்லை பார்த்தீங்களா, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணியிருக்கலாம். என்கிட்ட அவ்வளோ தூரம் பேசி எடுத்து எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வேண்டான்னு சொல்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்ல தான் செய்கிறேன். அவங்கள்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பேச்சையே ஆரம்பிக்கிறேன். அப்போவே நீங்கள் என்ன செய்யலாம், சரி ரைட்டு அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் நான் முன்னிட்டு சொல்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்குறதுலையோ அல்லது நான் பதில் சொல்கிறதுலையோ ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்ல. அவங்க கேள்வி கேட்குறது உங்கள் உரிமை, பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் அதை கவனிக்கணும். அதுதான் என்னோட முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்பிக்கையாக நீங்கள் கூட ஆர்டர் கொடுத்து வாங்கணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து கால் பண்ணவே வேண்டாம். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாரையும் சொல்லலை, நான் ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேரை மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஃபோனில். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மறுபடியும் அதே சொல்லிவிட்டு ஒரே ரிப்பீட்டிங்லேயே தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுங்க, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆர்டர்னு ஒரு பொதுவான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நான் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு உங்களோட அட்ரஸை அனுப்பி வைக்கிறீங்க வாட்ஸ்அப்பில். திரும்ப நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டரை அக்செப்ட் பண்ணுறோம். அந்த ஆர்டர் உங்களுக்கு எப்போ டெலிவரி அப்படிங்கிறத உங்களுக்கு டேட் அண்ட் டைம் நான் கொடுத்துட்றேன். அந்த டைமுக்கு முன்னாடியே, அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு அடுத்தாப்புல அந்த டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கொரியருக்குள்ள பில்லும் நான் அனுப்பி வச்சிடுறேன். இதுதான் இப்போ நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எத்தனை ஆயிரத்துக்கு வாங்கினாலும் சரி, 10,000னாலும் சரி, 20,000னாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹை அமௌண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான், ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் இதுவரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் 100 ரூபா 200 ரூபா கூடைக்காக நாங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணணுமா, இல்லாட்டி 10,000க்கு நான் ஃபஸ்ட்டே பே பண்ணணுமா, இப்படிலாம் கேள்வி கேட்டால் அது ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். உங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம். எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, ஒரு சில பேர் மட்டும்தான். ரீசெண்டாக கூட ஒருத்தங்க 20,000க்கு கூட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே அதே போல் நான் கொடுக்குற டைமுக்கு முன்னக்கூட்டி கொடுப்பேனே தவிர அதுக்கு முன்னக்கூட்டி கொடுக்க முடியாது. 1 மந்த் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 1 மந்த்க்குள்ளே கொடுப்பேன், அதை தாண்டி நான் போக மாட்டேன். நீங்கள் அதுக்கு முன்னக்கூட்டியே 10 டேஸ்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கூட போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதை நம்ம மிஷினில் பண்ணுறதில்ல, கைட்டு தான் நம்ம பின்னிட்டுருக்கோம். அதனால் டைம் கொடுத்தா தான் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் நீங்கள் ரூபாய் எவ்வளோ போடுறோம், அது பத்திரமா இருக்குமா, கூட வந்து சேருமா, இந்த மாதிரி உங்களோட சந்தேகங்கள் அத்தனையும் விட்டுருங்க. நிறைய பேர் அதாவது தௌசண்ட்ஸ்லாம் பே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 20,000 30,000 இதெல்லாம் பே பண்ண தான் செய்கிறாங்க. நாங்கள் அதுக்கான கூடைகள், எத்தனை கூடைகள் உண்டோ அதெல்லாம் ஆர்டர் எடுத்து பெரிய பெரிய கூடைகள்லாம் 6 ரோல் 7 ரோல் இந்த மாதிரி பெரிய பெரிய கூடைகள்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கூடைக்கும் தக்கன அது ஏற்கனவே உங்களுக்கு பேஸ்கெட் ப்ரைஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ரேட்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பேஸ்கெட் ப்ரைஸில் என்ன ரேட் போட்டிருக்கணும் அந்த ரேட் தான். நீங்கள் எத்தனை கூடைகள் எடுத்தாலும் சரி தான், அந்த ரேட் தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அந்த கூடைகள்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் ஃபோன் மூலமாக பேசி கூட ஆர்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இப்போவும் நான் சொல்கிறேன், எல்லா மக்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன அந்த மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறாங்க.
அதனால் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க மாஷா டிசைன்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். உறுதியாக சொல்கிறேன். சந்தேகம் இருந்தால் நீங்கள் மாஷா டிசைன்ஸ்க்கு வராதிங்க. மற்ற யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நம்பிக்கையாக கண்டிப்பாக நமக்கு கூட நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு ஆண்டவன் மேலே நம்பிக்கையாக நீங்கள் கூட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை நல்லபடியாக செய்து தருவோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 மந்த் கிடக்கு, அதாவது 2 மந்த் இருக்குது, அதுக்குள்ளே ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது டைம் எடுக்கும். கூடைகள் நம்ம உடனே போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் முன்னக்கூட்டி ஆர்டர் கொடுத்தா தான், அதனால தான் நான் சீக்கிரமாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, முன்னக்கூட்டி ஆர்டர் கொடுங்க. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி 2 மந்த்ஸ் பிஃபோர் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 1 மந்த்துக்கு முன்னக்கூட்டி உங்கள் கைக்கு வந்து சேரும். உடனடியாக நீங்கள் 10 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா, இன்னும் நிறைய கூடைகள் 1-2 கூட ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. 100, 150 இப்படி தான் ஆர்டர் கொடுக்குறவங்க. அதனால் நிறைய கூடைகள் கொடுக்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான், நம்ம கைட்டு பின்னுறதுனால டைம் எடுக்கும். இதுவே மிஷின்னா உங்களுக்கு டக்குன்னு 2 நாளில் ரெடி ஆயிரும்னு சொல்லலாம். ஆனால் இது நம்ம முழுக்க ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ். உங்களுக்கு கூட போடுறத பற்றி எந்த ஒரு அனுபவம் இல்லை, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வயர் கூட இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கூட எப்படி போடுறோம் அப்படிங்கிறது, அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். எதுக்காகனா அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். டைம் எடுக்கும், இதில் இவ்வளோ வேலைப்பாடு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கூடையை பற்றி தெரியாதவங்க அந்த மாதிரி பிளேலிஸ்ட் பாருங்கள், பாஸ்கெட் மாடல் ஸ்பாட் பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். போட விரும்புகிறவங்க அதை பாருங்கள். பயிர்கூடையின் தமிழ், பிஸ்கட் கூடை, அப்புறம் கிராஸ்கட் கூடை, 1 ரோல் பாஸ்கட், இப்படி நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்து நீங்களே போடலாம். எல்லாருக்குமே நிறைய கூடைகள் போட்டு அந்த டைமுக்குள்ளே உங்களால் எடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் ஆர்டர் கொடுக்க விரும்புகிறவங்க சீக்கிரமாகவே உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். 9445266602 9445266602. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொன்னதா எல்லாருமே வருத்தப்பட்டாங்க வாட்ஸ்அப்பில். என்கிட்ட முன்னக்கூட்டி வாங்கினவங்கலாம், கூடைகள் வாங்கினவங்க அத்தனை பேருமே வரிசைக்கே வாட்ஸ்அப்பில் வந்துட்டாங்க. இப்படி சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்கெல்லாம் ரொம்பவே தங்கமான மனுஷங்க தான். எல்லாருமே ஃபோன்லேயே தான், ஒரு டைம் தான், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கூட நாங்கள் பார்த்துருக்கோம், பிடிச்சிருக்கு, நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம், என்னைக்கு கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நாங்கள் அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அவ்வளோதான் பேசுவாங்க. மொத்தமே ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான் பேசுவாங்க. ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நாங்களும் ஆர்டரை எடுத்துக்குவோம். கரெக்ட் டைமில் அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு முன்னக்கூட்டியே 2 டேஸ்க்கு முன்னக்கூட்டி நாங்கள் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தமிழ் தெரியாதவங்க அழகாக இங்கிலீஷில் சேட்டிங் பண்ணி அவங்களும் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நிறைய மக்கள் என்கிட்ட ஆர்டர்ஸ் அழகாக எடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு, ஆண்டவனே நானும் எல்லா ஆர்டர்ஸும் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுத்துருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கஸ்டமர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வேல்யூபிள் அண்ட் ப்ரீஷியஸ் கஸ்டமர்ஸ் தான். யாரையுமே நான் குறை சொல்லலை. அவ்வளோ அழகாக கூட முடிச்சு கொடுக்குறது வரை அவங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணதே கிடையாது. கூடையை முடிச்சிட்டிங்களா, இந்த தொணப்பு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. கூட என்றைக்கு அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நான் தான் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி முடிச்சாச்சா, இந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொரியர் பில் அனுப்புறது நான் தான். அதுவரை அவங்க என்னை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணதே கிடையாது, எந்த ஒரு கஸ்டமரும். அந்த வகையில் எல்லோருமே ரொம்ப அருமையான மக்கள். எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப அருமையான மக்கள் தான். யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான், 1-2 பேர் மட்டும்தான் என்னை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது, மற்ற யாருமே கிடையாது. அதனால் எல்லாரையும் சொன்னதா எல்லோரும் வருத்தப்பட்டாங்க. நான் டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன். அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனத்தாங்கலாக இருந்தது. நைட்டு 9:30 வரை பேசியிருக்காங்க அவங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 9 மணிக்கு மேலே ஃபோனே எடுக்க மாட்டேன். அவங்க நேற்று 9:30 வரை அந்த நான் வீடியோ போட்டிருக்க முன்னாடி நாள் அவங்க அப்படி பேசி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. மறுநாள் காலையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ படாப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு இதில் நான் அப்படி பேசிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த பேஸ்கெட் மாடல் ஸ்பாட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நீங்களும் உங்களோட இமேஜஸை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602 9445266602. வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ வந்தவொடனே எல்லாருமே கேட்டதுனால அவசரமாக இந்த வீடியோவை நான் திரும்ப ஒருக்கா போடுறேன். நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே, என்னோட நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், மக்கள் புரிஞ்சுக்கணும், கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நான் சொல்லலை, எல்லாருமே நல்ல கஸ்டமர்ஸ் தான் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டிருக்கேன். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.